அன்பு நேர்களே, இப்பொழுது வளைகுடாவில் நாளாந்தம் போர் உச்சம் தொட்டு வரும் நிலையில் ஈரானின் பாலத்தை மதகை உடைத்த பிற்பாடு அமெரிக்க அதிபர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு கொண்டாட்டமாகவும் அவர் சோசியல் அதை போட்டுட்டு மிகப்பெரிய மகிழ்ச்சி தெரிவித்து இதைவிட அதிகமாக தாக்குதல் நடத்துகிறேன் என்று ஒரு சாத்தான் சைக்கோவா மாறிட்டான் பாவி. இப்பொழுது பெரிய சாத்தான் நாட்டில் மிகப்பெரிய அணி, அதாவது மக்கள் பேரணி நடந்திருக்குது இல்லையா, அவருக்கு எதிராக. என்னது, ஈரான் எங்களுக்கு கிங் வேண்டாம், போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி. ஏனெனில் அமெரிக்காக்குள்ளும் டொலர் எரிபொருளுக்கான டொலர்கள் அதிகரித்து விட்டது, உலக பரப்பில் அது குடிவிட்டது. அப்ப இது ஒரு சைக்கோ, பெரிய சாத்தான் சைக்கோவா மாறிட்டான் பாவி. ஏனெனில் பொதுமக்கள் யூஸ் பண்ணக்கூடிய பாலத்தை உடைத்து விட்டு அதை ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடும் நபர் என்றால் அவன் மனசு எப்படிப்பட்ட மனசு என்று நாம பார்க்க தேவையில்லை. ஆகையினாலே அவனுக்கிட்ட ஈவிரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. இப்பொழுது அமெரிக்காக்குள்ளே அவருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு கிளம்பிட்டு இல்லையா, இப்பொழுது அவருக்கு எதிராக அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்குள் அத்துமீறி நடத்துவது என்பது ஒரு போர்க்குற்றத்துக்கு நிகரானது என்று அமெரிக்காவில் இருக்கின்ற 100க்கு மேற்பட்ட சட்ட நிபுணர்கள் கையொப்பமிட்டு ஒரு லெட்டர் தயார் பண்ணிக்கிறாங்க. அமெரிக்காவை சேர்ந்த பல சட்ட நிபுணர்கள் ஒரு பகிரங்க கடிதத்தில் கையொப்பமிட்டிருக்கிறாங்க. இது எங்க போய் சேர போது தெரியல. சரியான முறையில் ஈரான் காய் நகர்த்துமானால் இந்த 2 சாத்தான்களையும் ஐசிசி சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த முடியும் என்பது மிகப்பெரிய கருத்தாக பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் பெரிய சாத்தான் மிகப்பெரிய ஒரு சைக்கோவா மாறிட்டான் பாவி. பொதுமக்களை கொன்று, அதாவது இவன் இந்த எபிஸ்டன் கூட கிடந்தவன் தானே, அதனால அவனுக்கிட்ட ஈவிரக்கம் பார்க்க முடியாது. சிறிய பாப்பாக்கள், பாட்டன் பூட்டன் கொண்ட பாப்பாக்களை எல்லாம் தொட்டவனுக்கிட்ட அப்படி இரக்கம் பார்க்க முடியாது. அப்படியாக இரத்தம் பார்ப்பதிலேயே மகிழ்ச்சி கொண்டவராக ஒரு மெண்டல் ஒரு மெண்டல் ஒரு சைக்கோ மாறிட்டான் பாவி. அது ஒரு செய்தி. மற்ற செய்தியாக வருகின்றது, ஐஆர்ஜிசி குவைத்தின் மின்சாரம் மற்றும் கடலின் சுத்திகரிப்பு ஆலை மீதான தாக்குதலுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலே பொறுப்பு, நாங்க பொறுப்பு இல்லை என்று ஈரான் சொல்லுது. அந்த செய்தியை பார்ப்போம். இப்பொழுது அமெரிக்காவுக்குள் சாத்தான் சைக்கோவுக்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் இந்த லெட்டர், இந்த 100 சட்ட நிபுணர்கள் சைன் வச்சிருக்கின்ற இந்த லெட்டர் மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வரப்போகின்றது. இந்த லெட்டர் அநேகமாக இவரை, பெரிய சாத்தானை, ஒரு போர்க்குற்ற நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. வாருங்கள் அந்த செய்திக்குள் சென்று குவைத்துக்குள்ளும் செல்லுவோம். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர்க்குற்றங்களுக்கு நிகரானது என்று அமெரிக்க நிபுணர்கள் கருத்து தெரிவித்து கையொப்பம் விட்டிருக்கின்றார்கள். ஈரானுக்கு எதிராக தொடரும் அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர்க்குற்றங்களுக்கு நிகராக அமையக்கூடும் என்று கூறி அமெரிக்காவை சேர்ந்த பல சர்வதேச சட்ட நிபுணர்கள் ஒரு பகிரங்க கடிதத்தில் கையொப்பம் விட்டிருக்கின்றார்களாம். நேற்று முன்தினம் வெளியிடப்பட்ட அந்த கடிதத்தில் அமெரிக்காவை சேர்ந்த 100க்கு மேற்பட்ட சர்வதேச சட்ட நிபுணர்கள் அமெரிக்க படைகளின் நடத்தையும் மூத்த அமெரிக்க அதிகாரிகளின் அறிக்கைகளும் சர்வதேச மனித உரிமைகள் சட்டம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள், சாத்தியமான போர்க்குற்றங்கள் உட்பட கடுமையான கவலைகளை எழுப்புகின்றன என்று அவர்கள் அந்த கடிதத்தில் எச்சரிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். ஈரானின் மிக உற்பத்தி மற்றும் கடல்நீர் சுத்திகரிப்பு ஆலைகள் மீதும் தாக்குதல் நடத்துவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த வாரம் தனது அச்சுறுத்தல்களை மீண்டும் வலியுறுத்ததை தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்திருக்கின்றது. ஈரானில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களை முற்றிலுமாக அழிப்பதாக அதிபர் ட்ரம்ப் மேலும் அச்சுறுத்துகிறார். அடுத்த நாள் ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்க தூதர் மைக் வால்ட்ஸ் மின் உற்பத்தி நிலைய தாக்குதல்களை நியாயப்படுத்தினார். மேலும் அணுமின் நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் நிராகரிக்கப்படவில்லை என்றும் கூறினார். பொதுமக்களின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்ட் மற்றும் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் போன்ற கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த நிபுணர்கள் மார்ச் மாத நடுப்பகுதியில் ட்ரம்ப் கூறிய ஒரு கருத்தை குறிப்பிட்டுள்ளார். அதில் அவர் வெறும் வேடிக்கையாக ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்றும் அவர் கூறியிருந்தார். ஜஸ்ட் செக்யூரிட்டி கொள்கை இதழின் இணையத்தில்
வெளியிடப்பட்ட அந்த கடிதம் பென்டகன் தலைவர் பீட் ஹெக்ஸெட் மார்ச் மாத தொடக்கத்தில் கூறிய கருத்துக்களை மேற்கோள் காட்டியது. அதில் அவர் முட்டாள்தனமான போர் விதிகளை கொன்று அமெரிக்கா போரிடுவதில்லை என்றும் அவர் கூறியிருந்தார். ராணுவ நடவடிக்கைகளை நிர்வகிக்கும் விதிகளை முட்டாள்தனமானவை என்றும் சட்டபூர்வ தன்மையை விட கொல்லும் திறனுக்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் மூத்த அமெரிக்க அரசாங்க அதிகாரிகள் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கைகள் மிகவும் கவலை அளிப்பதாகவும் ஆபத்தான முறையில் குறுகிய பார்வையை கொண்டதாகவும் உள்ளன என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2026 பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தும் தாக்குதல்கள் படைபலத்தை பயன்படுத்துவதற்கான ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் தடையை தெளிவாக மீறுகின்றன என்றும் சட்ட நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு உண்மையான அல்லது உடனடி ஆயுத தாக்குதலுக்கு எதிரான தற்காப்புக்காகவோ அல்லது ஐநா பாதுகாப்பு சபையால் அங்கீகரிக்கப்பட்டாலோ மட்டுமே மற்றொரு நாட்டுக்கு எதிராக படைபலத்தை பயன்படுத்துவது அனுமதிக்கப்படுகிறது என்றும் பாதுகாப்பு சபை இந்த தாக்குதலுக்கு அங்கீகாரம் அளிக்கவில்லை என்றும் ஈரான் இஸ்ரேலையோ அல்லது அமெரிக்காவோ தாக்கவில்லை என்றும் தெளிவாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இதற்கு மாறாக ட்ரம்ப் நிர்வாகம் பல்வேறு மற்றும் சில நேரங்களில் முரண்பாடான கூற்றுக்களை முன்வைத்த போதிலும் தற்காப்பு என்ற கூற்றை அடிப்படையாக கொள்ளக்கூடிய உடனடி அச்சுறுத்தலை ஈரான் ஏற்படுத்தியது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்படுகிறது. பள்ளிகள், சுகாதார நிலையங்கள் மற்றும் வீடுகளை தாக்கிய தாக்குதல்கள் குறித்து நிபுணர்கள் ஆழ்ந்த கவலையை தெரிவித்தனர். போரின் முதல் நாளில் ஈரானில் உள்ள மினாப் நகரில் ஒரு பள்ளி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 170 சிறிய குழந்தைகள் கொல்லப்பட்டதையும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஒவ்வொரு நாளும் அமெரிக்க பலி செலுத்துவோருக்கு $1 to $2 பில்லியன் வரை செலவை ஏற்படுத்தும் இந்த போர் பிராந்தியத்தில் உள்ள பொதுமக்களுக்கு குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மத்திய கிழக்கு முழுவதும் நூற்றுக்கணக்கான பொதுமக்களின் உயிர்களை பறித்துள்ளது. மேலும் கடுமையான சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார பாதிப்புகளையும் ஏற்படுத்துகிறது என்றும் நிபுணர்கள் அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். பாரிய கடிதம். போர் நடவடிக்கைகளின் போது பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பொதுமக்கள் சுற்றுச்சூழல் குழுக்கள் மற்றும் பிற வழிமுறைகளையும் ஒழித்துவிட்டது என்றும் அவர்கள் மேலும் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்க அரசாங்க அதிகாரிகள் ஐநா சாசனம், சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் மனித உரிமைகள் சட்டம் ஆகியவற்றை எல்லா நேரங்களிலும் நிலைநிறுத்த வேண்டும் என்றும் சர்வதேச சட்ட நெறிகளுக்கான அமெரிக்காவின் அர்ப்பணிப்பையும் மரியாதையையும் பகிரங்கமாக தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று அந்த கடிதத்தில் 100க்கு மேற்பட்ட நிபுணர்கள் கையொப்பமிட்டு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இப்படி இருக்க ஐஆர்ஜி குவைத்தின் மின்சாரம் மற்றும் கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலை மீதான தாக்குதலுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலுமே பொறுப்பெடுக்க வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. குவைத்தின் மின்சாரம் மற்றும் கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலை மீது இஸ்ரேல் முன்னதாக ஒரு தாக்குதலை நடத்தியதாக ஈரான் இஸ்லாமிய புரட்சி காவல் படை தெரிவித்துள்ளதுடன் பிராந்திய நாடுகள் விழிப்புடன் இருக்குமாறு எச்சரித்துள்ளது. நேற்று குவைத் தனது மின் உற்பத்தி மற்றும் கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலை தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறியது. அந்நாட்டின் மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் இந்த ஆலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியிருக்கின்றது. ஐஆர்ஜிசியின் மக்கள் தொடர்பு அலுவலகம் தனது அறிக்கையில் இந்த தாக்குதலை ஆக்கிரமிப்பாளர்களால் நடத்தப்பட்ட ஒரு மனிதாபிமானமற்ற செயல் என்றும் கண்டித்துள்ளது. குவைத்தின் எரிசக்தி மற்றும் குடிமை உட்கட்டமைப்புகள் மீது அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் நடத்திய மரபுசாரா மற்றும் சட்டவிரோத தாக்குதல் அவர்களின் சீர்கெட்ட தன்மை மற்றும் கீழ்த்தரமான குணத்தின் அடையாளம் என்றும் அது கூறியிருக்கின்றது. மேற்காசியாவை நிலைகுலைய செய்து அழிப்பதற்கான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் முயற்சிகள் குறித்து ஈரானிய அதிகாரிகள் பிராந்திய நாடுகள் விழிப்புடன் இருக்குமாறும் ஐஆர்ஜிசி தெரிவித்துள்ளது. பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் பணியாளர்கள், அத்துடன் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதியில் உள்ள ராணுவ மற்றும் பாதுகாப்பு இடங்கள் ஆகியவை தனது சக்தி வாய்ந்த பதிலடி தாக்குதல்களின் இலக்குகளாக உள்ளது என்றும் ஐஆர்ஜிசி தெரிவித்துள்ளது. இந்த ஆக்கிரமிப்புக்கு பதிலடியாக ஈரானின் ஆயுத படைகள் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க சொத்துக்கள் மற்றும் தளங்கள் மீது தினசரி ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தி வருகின்றன. இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் ஈரானின் சக்தி வாய்ந்த ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களின் இலக்காகவும் இருந்துள்ளன. இதற்கிடையில் அண்டை நாடுகள் நட்பான
மற்றும் சகோதர நாடுகள் என்று தெஹ்ரான் தொடர்ந்து கூறி வருவதுடன் பிராந்தியத்திலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேற்றுமாறு அரபு பாரசீக வளைகுடா நாடுகளையும் வலியுறுத்தி வருகிறது. குவைத்தின் அல் அஹமதி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் குறிவைக்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு அந்நாட்டின் மின்சாரம் மற்றும் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் மீதான தாக்குதல் நடந்துள்ளது. அந்த நிலையத்தின் பெயரை குவைத் வெளியிடவில்லை. இந்த தாக்குதல்களால் பல செயல்பாட்டு பிரிவுகளில் தீ விபத்துகள் ஏற்பட்டதாகவும் எந்த ஊழியர்களுக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. அறிக்கைகளின்படி இந்த சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்படுவது இது 3வது முறையாகும் என்றும் மேலும் நாடு முழுவதும் மக்கள் உயர் எச்சரிக்கை நிலையில் உள்ளனர் என்றும் பிராந்திய நாடுகளை போருக்கு இழுப்பதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் போலி தவறுகளை நடத்தும் என தெஹ்ரான் நீண்ட காலமாக எச்சரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆக 2 செய்திகளும் முக்கியமான செய்திகளாக பார்க்கப்படுகின்றது. ஆம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.